Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம halwai style samosa வீட்லயே எப்படி டேஸ்டியா பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு மாவு நான் 3 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஓமத்தை நான் கையிலே எப்படி நசுக்கி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு salt சேர்த்துட்டு ஒரு mix கொடுத்துடலாம். இப்போ இந்த மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இது. நம்ம ஒரு 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவில் ரப் பண்ணி விடணும். நீங்கள் இந்த ஸ்டெப்பு நீங்கள் மறக்காமல் எப்படி தான் ரிப்பீட் பண்ணணும். ஆயில் ஃபுல்லு மாவில் மிக்ஸ் ஆகணும். அப்படியே ரப் பண்ணி இப்படி விடணும். அப்போ தான் உங்களோட சமோசா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ நல்லா சாஃப்ட் கிறிஸ்பியாக வரும், பிஸ்கட் மாதிரி. இப்போ எல்லாம் ஆயில் சேர்த்துட்டு நமக்கு இப்படி பாருங்கள், மாவு எடுத்து பிடிச்சி விட்டோம்னா அது கட்டியாக அப்படியே ஷேப் எடுத்துக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வச்சுக்கணும். நீங்கள் ஆயில் பத்தலைன்னா இப்படி வர வரைக்கும் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி ரப் பண்ணி விடணும் மைதா மாவில். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம மாவை கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியாக பிசையாதீங்க, ரொம்ப கட்டியாக வேணும் நமக்கு சமோசா தேய்க்கிறதுக்கு. இப்படி நல்லா கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு 1/2 hour நல்லா ரெஸ்ட் பண்ணி விடலாம். இப்போது நான் ஒரு 1/2 kg அளவு பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கூல் ஆகணும் இது. அப்புறம் ஒரு கடாயில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு 1 inch அளவு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய். இஞ்சியை நான் துருவி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சமோசாவில். அடுத்தது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாவை சும்மா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணோம் நம்ம சமோசாவில். நான் ஒரு 1/2 கப் அளவு பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரோசன் பட்டாணி. ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு 2 minutes பட்டாணியை நீங்கள் ஆயிலையே சாட்டே பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா ஆயிலியே ஒரு மிக்ஸ் கொடுங்க, ஒரு 30 செகண்ட்ஸு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது நம்ம பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்படி இதை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்படி நல்லா மசாலா ஃபுல் கோட் ஆகணும் பொட்டேட்டோஸில். சேர்த்துட்டு இப்போது இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மாவுலையும் ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்டஃபிங்லேயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம கை நிறைய கொத்தமல்லியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். ஸ்டஃபிங் நல்லா ஆற விடுங்க. நல்லா கூல் ஆகணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நம்மளோட ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் மாற்றிருக்கேன். ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் ட்ரை மாவு, இன்னொரு கப். நம்மளோட மாவு கூட நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ஒரு வாட்டி எடுத்துகிட்டு நம்ம நல்லா சின்ன சின்ன போர்ஷன்ஸை நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் நம்ம ஸ்மால் போர்ஷன்ஸை டிவைட் பண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு போர்ஷனில் நமக்கு 2 சமோசா கிடைக்கும். நம்ம இதை ஒன்றா இப்போது தேய்ச்சி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ட்ரை மாவு போட்டு நம்ம நீளமாக தேய்ச்சிக்கணும். ரவுண்டாக தேய்க்காதீங்க.
சமோசாக்கு நமக்கு நீளமாக ஓவல் ஷேப்பில் வேணும். நமக்கு இப்படி நீளமாக வேணும். இப்போ இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க. இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி சென்டரில் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஓப்பன் இருக்கக்கூடாது உங்களுக்கு. கொஞ்சம் தண்ணியை தடவிட்டு நம்ம சீல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடை இப்படி கொஞ்சம் தண்ணி போட்டோம்னா நல்லா சீல் ஆகிடும், உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மாவுக்கு கூட கொஞ்சம் தண்ணி தேய்ச்சி விட்டோம்னா அது கூட ஸ்டிக் ஆகிடும், உங்களுக்கு சீல் ஆகிடும். இப்படி கோன் மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்க, இப்படி கோன் மாதிரி ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இதில் வந்து ஸ்டஃபிங்கை நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். ஒரு 1 ஸ்பூன் to 2 ஸ்பூன் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே சமோசா வந்து சின்னதாகவே பண்ணுறேன். சின்னதாக நல்லா அழகாக க்யூட்டாக இருக்கும். நல்லா ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு இப்போ மேலே கொஞ்சம் இடம் விடணும். நீங்கள் மாவுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இப்போ மேலேயும் நம்ம நல்லா தண்ணியை தடவி விடுங்க. ரவுண்டாக சீல் ஆகிடும். ஃபோல்டிங் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். இப்படி நல்லா தடவுனதுக்கப்புறமா கொஞ்சம் இப்படி பிஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு பிஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அந்த பிஞ்ச் பண்ணுறது ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஷேப் வரும், உங்களுக்கு பார்க்கவும் அழகாக க்யூட்டாக இருக்கும். இப்படி எல்லா எட்ஜஸும் நல்லா சீல் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஒட்டிக்கும், ஓப்பன் ஆகக்கூடாது, இல்லைன்னா ஆயிலில் பொரிக்கிறப்போ ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். இப்படி நல்லா சீல் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம ஈர துணியால் கவர் பண்ணி வச்சிடலாம், காயாது. அப்போ நமக்கு இப்படியே ஒரு 4-5 சமோசாவை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரே வாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி உங்களுக்கு காமிச்சிடுற ஃபோல்டிங் வந்து பார்த்துக்கோங்க. இப்படி நீளமாக தேய்ச்சிட்டு மாவை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி தண்ணியை தடவி நம்ம சீல் பண்ணிட்டோம்னா ஓப்பன் ஆகாது, உங்களுக்கு கோன் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்படி கையில் வச்சுட்டு ஸ்டஃபிங்கை நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டஃப் பண்ணி விட்டுடலாம். ஸ்டஃப் ஆனதுக்கப்புறமா ஸ்டஃபிங் எல்லாம் நம்ம இப்போது கார்னர்ஸ் ஃபுல்லாக தண்ணியை தடவி இப்படி கொஞ்சம் பிஞ்ச் பண்ணி நம்ம சீல் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சமோசா ஷேப்பு வந்துடும், அழகாக சீல் ஆகிடும் உங்களுக்கு நீட்டாக. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆயில் சூட வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் நான் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சூடானாலே போதும். இப்படி நம்ம மாவு போட்டால் கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் வந்தாலே போதும். ரொம்ப ஹீட்டில் போட்டிங்கன்னா மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகாது மாவு. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்ட உடனே நம்ம கிண்டக்கூடாது. அப்படியே ஒரு 3 minutes to 4 minutes விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக கிண்டி விடலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஒரு 12 to 15 minutes எடுக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த டைமில் நீங்கள் அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிக்கோங்க சமோசா எல்லாம். அப்போது கரெக்டாக இருக்கும் ஒரு பேட்ச் எடுத்து இன்னொரு பேட்ச் போடுறதுக்கு. இப்படி ஒரு பேட்ச் எடுத்த உடனே நம்ம அடுத்த ரெடியாக இருக்கிற சமோசாவை திருப்பியும் ஆட் பண்ணிவிட்டு போட்ட உடனே கிண்டாதீங்க, ஒரு 3 minutes அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம பேட்சாக நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட சுட சுட கடையில் கிடைக்கிற மாதிரி ஹல்வாய் ஸ்டைல் சமோசா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. சமோசாவுக்கு வந்து நம்ம க்ரீன் சட்னி
ஸ்வீட் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த 2 சட்னியோட ரெசிபி கூட என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சமோசாவை பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thanks for watching. Subscribe, like, share, comment.